கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் அப்துல் ரகுமானை ஆதரித்து பட்டம்பாக்கம் பகுதியில் திராவிட வெற்றிக் கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் மல்லை சத்யா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற 17வது தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பண்ருட்டி சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் காட்சிக்கு எளியவன் கடுஞ்சொல் பேசாதவன் என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் மிக 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 எளிமையான ஒரு சகோதரன் அப்துல் ரகுமான் அவர்களுக்கு ஏழைகளின் சின்னமாக, பாட்டாளிகளின் சின்னமான, உழைக்கும் தோழர்களுடைய சின்னமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பாலை சின்னத்தில் வாக்குகளை அள்ளி தாருங்கள் என்று கற்பை புரட்சி செய் ஒன்று சேர்ந்த தாரக மந்திரத்தை வார்த்தை வரியாக அல்லாமல் வாழ்க்கை நெறியாக கொண்டிருக்கின்ற இந்திய அரசியல் சாசனத்துடைய தந்தை அண்ணல் அம்பேத்கருடைய சிலைக்கு அருகாமை போர்க்களத்து வாழ்வீச்சோ பொன்மொழியின் தூரலோ பூவண்டு வாய்த்திருந்து போருக்கு சேர்க்கின்ற வரலாற்று கடமையை நாளும் செய்து வருகின்ற அன்பிற்கினிய சகோதரர் அண்ணன் வல்லம் பஷீர் அவர்களே, அதே போன்றுதான் வளைகுடா நாடுகளில் திராவிட இயக்கத்தின் லட்சியங்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுடைய உறவுகளை கொண்டு மெக்கா கலீல் அவர்களே, அவர்கள் உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு அனுப்புகிறார் என்று சொன்னால், இப்ப நீங்க மகாராணி மாதிரி வீட்டில் இருக்கீங்க, யாருடைய உதவி நமக்கு தேவையில்லை. பேரப்பள்ள சுத்தி சுத்தி வருது, ஆயா ஒரு 10 பைசா கொடு, 1 ரூபாய் கொடு, சாக்லேட் வாங்கணும்னு. இனி எல்லாருடைய கவலையும் போர்க்கின்ற விதத்தில் நீங்கள் சுயமாக பணியாற்றுகின்ற விதத்தில் இருக்கிறீங்க. இன்னைக்கு 2000 ரூபாய் வந்தா அது கூடுதலாக பயனாக இருக்கும். இந்த தேர்தல் காலங்களில் உங்களுக்கு அந்த உதவித்தொகை வராது என்பதை தடுத்து நிறுத்துவார்கள் மோடி கூட்டமும் எடப்பாடி கூட்டமும் என்று அறிந்துதான் 5000 ரூபாய் தேர்தலுக்கு முன்பே அறிவிச்சு உங்களுக்கு எல்லோருடைய அக்கௌண்ட்லும் போட்டார். இப்ப நான் தேர்தலில் வெற்றி பெற்று வந்ததுக்கு பின்னால் 8000 ரூபாய் உங்களுக்கு கூப்பன் கொடுக்க போறேன்னு சொல்லி இருக்கிறார். 8000 ரூபாய் நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம். அப்ப இந்த 8000 ரூபாய் வாங்குவதற்காக நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, 23ஆம் தேதி அடுத்த வாரம் வியாழக்கிழமை வாக்குச்சாவடிக்கு போன உடனேயே அப்துல் ரகுமான் பானை சின்னம் எங்க இருக்குன்னு பார்த்து பானை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வாங்க. பானை சின்னத்தில் அது முதல்ல ஃபர்ஸ்ட் நம்பரே நம்பர் தான் பானை சின்னம். 1ஆம் நம்பர் போட்டு நீங்க பானை சின்னத்தில் பட்டன் அழுத்திட்டு வந்துட்டீங்கன்னாவே 4ஆம் தேதி மே மாசம் 4ஆம் தேதி பின்னா டைம் வந்து 11 ஆயிடுச்சு. 11:30 மணிக்கெல்லாம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அப்துல் ரகுமான் பானை சின்னம் 15,000-20,000 வாக்குகள் முன்னணியில் இருக்கிறார் என்று வருகின்ற போது உங்க எல்லா கவலையும் போயிடும். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த உடனேயே மே மாசம் கடைசியில நம்ம அக்கௌண்ட்டுக்கு 2000 ரூபாய் வந்துடும், 8000 ரூபாய் கூப்பன் வந்துடும். இப்படி எண்ணற்ற திட்டங்களை வகுத்து தருகின்ற ஒரு தலைவராக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் நீங்க மட்டும் இல்ல, நம்ம மட்டும் போடக்கூடாது, வீட்டுல இருக்கிற சொந்த பந்தம் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, எப்பா நிக்கிறது நம்ம புள்ளப்பா, நம்ம சகோதரன்பா. ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், அவர் கடிந்து பேச மாட்டாரு. அவர் இங்க வந்தால் ஒரு நல்லிணக்கம் உருவாகும். அவர் அண்ணன் வல்லம் பஷீர் சொன்னார்ல, இஸ்லாமியர்களுக்கும் மற்ற சமூகத்துக்குமான அந்த உறவு பாலமாக விளங்கியவர் அண்ணன் அப்துல் ரகுமான் அவர்கள். ஒரு எளிமையான மனிதரை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை கிடைப்பதற்கு நாம் என்ன தவறு செய்தோம் என்று எண்ணுகின்ற விதத்தில் அவருடைய பணிகள் அமையும் என்பதை நாங்கள் இரத்த சாட்சியாக இங்கே நாங்கள் உறுதியளிக்க வந்திருக்கிறோம். எனவே அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நமக்காக உழைக்கின்ற அண்ணன் தலைவர் திருமாவருடைய ஆதரவு பெற்ற சின்னம் அவருடைய சின்னம் தான் இந்த பானை சின்னம். அந்த பானை சின்னத்தை வெற்றி பெற செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டில் சமூக நீதியோடு கூடிய சமூக மாற்றம் உருவாக இருக்கிறது. அந்த சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமையை பண்ருட்டில் வாழ்கின்ற மக்கள் நீங்கள் செய்து முடித்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். நம்முடைய பானை சின்னம் வெற்றி பெற்று தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் கொட்டமடிக்கின்ற கூட்டம் ஒட்டுமொத்தமாக காலியாகும். தலைவர் தளபதி அவர்கள் நேற்று நைட்டே அறிவிச்சிருக்கிறார், எல்லார் வீட்டிலும் கருப்பு கொடி ஏந்துங்கள். ஏன் கருப்பு கொடி ஏந்தணும்? ஜனநாயக விரோத போக்கை மோடி கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் இப்பொழுது தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு முடிவெடுப்பதற்கு பதிலாக இந்த நாட்டில் அரசு பெரிதா ஜனநாயகம் பெரிதா என்று சொன்னால் அரசை காட்டிலும் ஜனநாயகம் தான் பெரிது என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகின்ற நிலைப்பாடுகள் அமைந்திருக்கிறது. உனக்கு ஆட்சி நடத்துவதற்கு தான் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாறாக நீங்கள் நாடாளுமன்ற தொகுதியுடைய மறுவரையை மேற்கொள்வதன் மூலமாக தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக போகிறது என்பதை எச்சரிக்கின்ற விதத்தில்
எச்சரிக்கை மணி அடித்து கருப்பு கொடி ஏந்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய கண்டனத்தை ஒன்றிய பாஜக அரசுக்கும் அதற்கு வாய்வழி பேசாமல் இருக்கின்ற எடப்பாடி கூட்டத்திற்கும் நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்வோம்.